மீனா வந்து கண்டது கனவு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஆனா, அதில எல்லை மீறி போயிட்டாங்க. ரோகிணிய அடிச்சு தள்ளி கொலை பண்ற மாரி காமிச்சுட்டாங்க. அந்த கொலையினால முத்து ஜெயிலுக்கு போறாரு. அவங்க மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் நினைச்சு பார்த்த மீனா, நம்ம இனிமே இங்க இருந்தோம்னா உண்மைய சொல்லாம இருக்க முடியாது. உண்மைய சொல்லி உளறிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில போகணும்னு முடிவு எடுக்குறாங்க. அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு. அதுக்காக அவங்க எடுத்த ஆயுதம் தான் முத்து குடிக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கேத்த மாரியே அங்க முருகன் வந்து ஏதோ குடிச்சிட்டு இருந்தத வந்து தடுக்குறாரு. அவருக்கு புத்திமதி சொல்லிட்டு ஒரே ஒரு கொஞ்சோண்டு இருக்கு. அத குடிச்சிட்டு வந்துர்றாரு வீட்டுக்கு. அந்த வாடைய பார்த்தோனே அதான் சாக்குன்னு சொல்லி மீனா புடிச்சுக்கிட்டு லெஃப்ட், ரைட் வாங்குறாங்க. இவர் பக்குவமா எடுக்க சொல்லி பார்க்காரு. ஆனா முடியல. விடமாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப அதிகப்படியா பேசி அவர வெறுப்பேத்துறாங்க. நான் போய் உண்மைக்கே குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பிறாரு. அப்ப இவங்க வீட்ட விட்டு போறதுக்கு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி, என்ன மன்னிச்சிடுங்க வேற வழி தெரியல. நான் இந்த வீட்ல இருந்தேன்னா எல்லாத்தையும் உளறிருவேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பேக்க தூக்கி நின்னுட்டு வீட்ட விட்டு போலான்னு முடிவு எடுக்கிற மீனா, எல்லாரும் தடுக்குறாங்க. என்ன காரணம்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு வந்து முத்து தான் ஏதாவது காரணமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது, ஆமா அதுவா தான் இருக்கும்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வருது மீனாக்கு. வேற என்ன பண்றது? அதுக்கேத்த மாரி குடிச்சிட்டு தான் முத்து உள்ள வரப்போறாரு. இத வச்சு சாக்கா வச்சு அவங்க வெளில போறாங்க. ரோகிணி பத்தி உண்மை சொல்லுவாங்களான்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ப்ரோமோல